டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். இருவரும் இணைந்து செயல்படணும் எல்லாருடைய கோரிக்கையாகவும் இருக்கு, தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பு குழப்பமா நிலவிட்டு இருக்கு. இது எப்பங்க அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும்? அதாவது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எந்த காலமாக இருந்தாலும் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயும் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயும் அதன் பிறகு தொடர்ந்து பிரச்சனைக்கு தேர்வு இருக்கத்தானே செய்கிறது. தேர்வு கண்டிருக்கிறார்கள், அதுபோல் தேர்வும் வரும். இதில் தேர்வு வர்றதுக்கு ஒன்றுமே இல்லை. என்ன தேர்வு? பாட்டாளி மக்கள் கட்சியை தொடர்ந்து 46 ஆண்டு காலமாக கட்சி சங்கம் என்னிடையும் நான் வழிநடத்தி வருகிறேன். அந்த வகையில் சங்கத்தினுடைய தலைவராக பூத்த அருள்மொழி அவர்களும், கட்சியினுடைய தலைவராக நானும், அவர் சங்கத்துக்கு தலைவர், நான் கட்சிக்கு தலைவர். அதோடு இந்த இரண்டையும் 34 அமைப்புகளை துணை அமைப்புகளாக உருவாக்கியிருக்கு. அந்த வகையில் அதற்கெல்லாம் அவர்களுக்கு தொடர்ந்து வழிகாட்டி வருகிறேன். அந்த வகையில் இந்த 34 அமைப்புகளும் திறம்பட செயல்பட இனி அவர்களை முடுக்கிவிட்டு உற்சாகப்படுத்தி அவருடைய பணியை வேகமாக தொடர செய்ய. ஏனென்றால் அடுத்த ஆண்டு நாம் தேர்தலை சந்திக்கப் போகிறோம். அந்த தேர்தலிலே மிகப்பெரிய வெற்றியை நாம் பெறப்போகிறோம். இங்கே வந்திருக்கின்ற மாவட்ட செயலாளர்கள், தலைவர்கள், மாநில பொறுப்பாளர்கள் எல்லாம் அவர்களுக்கு உங்கள் மூலமாக ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன். எங்கே வந்திருக்கின்றவர்களிலே தான் கூட்டணியை பற்றி இப்பொழுது உங்களுக்கு சொல்லக்கூடாது. சொன்னால் நீங்கள் டாம் போட்டு சொல்லிவிடுவீர்கள். அதனாலே அப்படி என்றால் கூட்டணி முடிவாகி விட்டதா என்று கேட்பீர்கள். இல்லை, முடிவாகவில்லை. நான் சொல்லி முடிச்சிருந்தேன். கூட்டணி நல்ல கூட்டணி, வித்தியாசமான கூட்டணி, வெற்றி பெறுகின்ற கூட்டணி. அந்த வகையில் இங்கே வந்திருக்கின்ற பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலர், மாநில தலைவர், மற்ற பொறுப்பாளர்கள்லாம் இவர்கள்தான் தேர்தலிலே நிற்கப் போகின்றவர். இவர்களைத்தான் நான் தேர்ந்தெடுப்பேன். இவர்கள்தான் எதிர்கால சட்டமன்ற உறுப்பினர்கள். ஏனென்றால் எனக்கு எல்லா அதிகாரமும் எனக்கு உண்டு. அதனாலே தான் நான் கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்று வல்லவர்களை சட்டமன்ற உறுப்பினராக ஆக்குவேன் என்று இந்த நேரத்தில் உங்கள் மூலமாக சொல்ல விரும்புகின்றேன். அதனால் அது போக போக நடக்கும், போக போக தெரியும். அதெல்லாம் போக சொல்லலாம். அதெல்லாம்
தம்பி பரம ரகசியத்தை உடனே இப்போ போட்டு சொல்லக்கூடாது. ஐயா அந்த முருகன் மாநாட்டில் வந்து பெரியாரை அண்ணாவை இழிவுபடுத்தும் வகையில் பேசிய காணொலி வெளியிட்டிருக்காங்க. அது முருகன் மாநாடு மதுரையில் நடந்த முருகன் மாநாடு பெரியார் அண்ணா பத்தி இழிவுபடுத்தும் பத்தி ஒரு காணொலியா அந்த மாநாட்டில் வெளியிட்டிருக்காங்க. அந்த மாநாட்டு யாரையும் இழிவுபடுத்தக்கூடாது, அவரையும் இழிவுபடுத்தக்கூடாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.